Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் 3வது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணி நேதாஜி வழங்க கேட்கலாம். மணி நேதாஜி, கூடுதல் விவரங்கள். நிச்சயம் பிரகாஷ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்கள் ஒன்றாக இருந்து வரக்கூடிய நிலையில் விடுமுறை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. தரைப்பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை காணப்படுவதால் கொடைக்கானல் நிலவி வரும் குளிர்ச்சியான சூழலை அனுபவிப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக கொடைக்கானல் நகர் பகுதியில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வரும் நிலையில் இன்று காலை முதலே வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் எதிர்பாராத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள குணாகோகை பைன்மர காடுகள், மோயர் சதுக்கம், தூண்பாறை மற்றும் வேதிஜம் பகுதிகளுக்கு பார்வையிடுவதற்கு ஆர்வம் காட்டி வரக்கூடிய சூழலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் போக்குவரத்து காவலர்கள் நியமிக்க வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்துள்ளது. அதே போல் சுற்றுலா பயணிகள் முறையான இடங்களில் தங்களது வாகனங்களை நிறுத்தாததாலும் சாலையில் இருபுறங்கள் நிறுத்திக் கொள்வதாலும் போக்குவரத்து நெரிசலுக்கு வழியாகி வகுக்கிறது. கோடை சீசன் தற்போது தொடங்கியுள்ள நிலையில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வர இருப்பதால் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் எழுந்துள்ளது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணி நேதாஜி.